ஹாய், வெல்கம் டு ஈஸி எம்பெடட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் டு எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து ரிலேட்டட் டு எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தமிழில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னோடய டார்கெட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து உருவாக்கணும். அதான் வந்து என்னோட கோல். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த சேனலே வந்து ஆரம்பித்தேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தரலாம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ்னால் என்ன? எம்பெடட் சிஸ்டம்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். ஸோ வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணுறோம். அது வந்து ரன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எப்படி வந்து அது ரன் ஆகுதுன்னா, வெறும் அந்த ஹார்ட்வேர் வந்து உள்ளே இருக்கும். அண்ட் நம்ம பட்டன் கிளிக் பண்ணால் அதோட சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வாஷிங் மிஷின் வந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற கார்ஸ். ஸோ காரில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நிறையா வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நிறையவே வந்து இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏர்பேக் சிஸ்டம். ஸோ காரில் வந்து நம்ம போயிட்டுருப்போம். சடனாக எங்கேயாவது நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, ஏர்பேக் வந்து இம்மீடியட்டாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஏர்பேக்கோட ஓப்பனிங் டைம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 40 நானோ செகண்ட்ஸ். ஸோ ஒரு 40 நானோ செகண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஏர்பேக் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸை வந்து ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணனால தான் வந்து நமக்கு வந்து இது சாத்தியமாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து இருக்கும். அதில் ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு என்ன எடுத்துக்கலாம்னா, ஆட்டோமோட்டிவ் இசியூஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஏன் இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷன் வந்து இல்லாத இடமே வந்து நமக்கு கிடையாது. நான் முன்னாடி ஸ்டைலில் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் ஆகட்டும், மிச்ச இண்டஸ்ட்ரீஸான ஏரோஸ்பேஸு, ரோபோட்டிக்ஸு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷன் தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டை வந்து நம்ம எடுத்து சூஸ் பண்ணி படித்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஆட்டோனமஸ் வெஹிக்கிளோட கண்டினியூஸான அடாப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போல்லாம் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம்ஸோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பெருசாக வந்து அதில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரி, இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கன்ஃபார்மாக நமக்கு வந்து கோர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் நாலேஜ் அண்ட் சர்க்யூட் டிசைன் அண்ட் டீபக்கிங். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் என்னென்ன வேணும்னா, C++, எம்பெடட் சி வந்து நமக்கு தேவைப்படுது. அண்ட் ஃப்ரீ ஆர்ட்பாஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது போக பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து இந்த சீரீஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது போக இந்த GPIO, UART, SPI, I2C, CAN இதெல்லாமே வந்து நமக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் ஏற்கனவே ஒரு ECE, EEE பேக்ரவுண்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். இதபடி வித் பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறவங்க வந்து கன்ஃபார்மாக நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். அடுத்து இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் தான் வந்து நமக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுது. அதில் மெயினாக வந்து மாடல் பேஸ்டு டிசைன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரோக்ராம் எழுத தெரியாது, ஆனால் எனக்கு மேட்லேபில் வந்து நல்லா நான் சிமுலிங்க் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, அதை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளால் எம்பெடட் சிஸ்டம்ஸோட அப்ளிகேஷனே வந்து உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு. ஸோ நம்ம இது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம போக போக வந்து நம்ம இந்த அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸும் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் லைக் CAN, LIN இதெல்லாமே வந்து நமக்கு தெரியணும். அண்ட் முக்கியமாக நமக்கு PCB டிசைனும் தெரியணும். ஸோ அந்த PCB டிசைனும் நான் இதை வந்து கவர் பண்ணுவேன் தனியாக இன்னொரு சீரீஸாக. அப்புறம் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸான ஆசிலோஸ்கோப்பு, லாஜிக் அனலைசரு இதெல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இப்போ இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்கோப்பும் கெரியரும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி எம்பெடட் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோனாமஸ் வெஹிக்கிள், ஐஓடி, ஏரோஸ்பேஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால பாஷ், கான்டினென்டல், வேல்யூ, டெஸ்லா இவங்களுக்கு எல்லாமே வந்து நிறையா ஸ்கில்டான எம்பெடட் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஒரு நல்ல கம்பெனியிலையோ இல்லை ஒரு புது ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதோ அதுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரிலேட்டட் டு STM32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மக்களே. பை.